subscribe, comment, like. ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இறால் பிரட்டல் செய்ய போகின்றோம். இறால் பிரட்டல் செய்வதற்கு முதல் ஒரு சிறிய பாடலுடன் ஒரு சில வரிகளுடன் ஆரம்பித்துட்டு பின்பு செய்வோம். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் சிறிநூலாகினேன், தேயாமலே பிறை போலாகிறேன். தாங்காது இனி தாங்காது. பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். முதலில் நான் 1 கிலோ இறால் எடுத்து சுத்தம் செய்து அதற்கு உப்பு மஞ்சள் போட்டு பிரட்டி வைத்திருக்கிறேன். 3/4 கிலோ வெங்காயம் எடுத்து நறுக்கி வைத்திருக்கிறேன். அதனுடன் ஒரு பச்சை மிளகாய், தக்காளி பழம் 1/4 கிலோ நறுக்கி வைத்திருக்கிறேன். அதனுடன் உருளைக்கிழங்கும் எடுத்து வைத்திருக்கிறேன் 1/4 கிலோ. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 தேக்கரண்டி, சின்ன சீரகம் 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1 தேக்கரண்டி, கருவா தேவையான ஒரு சிறிய துண்டு எடுத்தால் காணும், இஞ்சி பூண்டு விழுது 1 மேசைக்கரண்டி, கறிவேப்பிலை தேவையான அளவு, அதனுடன் கரிமிளகாய்த்தூள் 1.5 மேசக்கரண்டி, தனித்தூள் 1 தேக்கரண்டி, பெருஞ்சீரகத்தூள் 1 மேசைக்கரண்டி, தேசிப்புளி தேவையான அளவு, தேங்காய்ப்பால் தேவையான அளவு. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரும்பினால் போடலாம், இல்லாட்டி விடலாம். இனி சமைப்போம் பாருங்கள். தாஜியில் இருக்கும் ஈரம் காய்ந்த பின்பு ஒரு அளவு எண்ணெய் விட்டால் போதுமானது. கடுகு பொரிந்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கும் போது சிறிதளவு உப்புத்தூள் போட்டு விட்டால் வெங்காயத்திலும் கொஞ்சம் உப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும், விரைவாகவும் வதங்கிவிடும். போட்டு தாளித்து விட்டால் சரி. இதனுள் நறுக்கிய தக்காளி பழங்களை போட வேண்டும். வெங்காயம் இதே அளவுக்கு வதங்கினால் போதுமானது, கூடுதலாக வதங்கக்கூடாது. அதனுள் இந்த இறால் அவ்வாறு அதில் கொட்டி மூடி விடுவோம். எடுத்து வைத்த கறிமிளகாய் தூள், தனித்தூள் இரண்டையும் போட்டு பிரட்டி நாங்கள் மூடி விடுவோம். அது நன்றாக அவிந்த பின்பு பால் விட்டு இறக்குவோம். பாலும் பெருஞ்சீரகம் இது தூளை விட்டு பிரட்டி மூடி விடுவோம். நன்றாக அவியட்டும். இது அவிவதற்கு இறால் அவிவதற்கு தேவையான தண்ணீரை விட்டு மூடி விடுவோம். பாலை ஊற்றிவிட்டேன். இது நன்றாக கொதித்து அவ்வாறு ஒரு அளவுக்கு அந்த தண்ணீரெல்லாம் வற்றிய பிறகு நாங்கள் பெருஞ்சீரகத்தையும் புளியையும் விட்டு இறக்கினால் ரெடி. ஓகே, இறால் பிரட்டல் ரெடியாகிவிட்டது. எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து இறக்கி விடுவோம். இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, பாய்.